நிறைவாய் மாற்றி தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கைத்தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய கடன் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றினதினால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா கைத்தட்டி எல்லாரும். நம்முடைய கடன்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி அவைகள் அடைத்து தீர்ப்பதற்கு ஒரு வழியை கர்த்தர் திறப்பதால் ஸ்தோத்திரம். திருமணத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை கர்த்தர் கொடுக்கும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே என்கிற தலைப்பின் கீழே நடத்தப்பட்ட அந்த உபவாச ஜெபத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த ஆண்டவர் நமக்கு கற்பித்தபடியே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உபவாச ஜெபத்திலாம் வர்றவங்களுக்கு தெரியும் நம்ம எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பிரதானமான ஒரு காரியம், கர்ப்பத்தின் கனி குழந்தை பாக்கியத்திற்காக அநேகர் காத்திருக்கிறாங்க. பல வருடங்களாய் காத்திருக்கிற அநேகர் உண்டு. அந்த விசுவாசத்தினாலே என்கிற அந்த உபவாச ஜெபத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன உணர்த்தினார்னா, 2025 கிறிஸ்மஸ் பண்டிகையை இன்னைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கையிலே ஒரு குழந்தையோடு அந்த பண்டிகையை அவங்க கொண்டாடணும். அதுதான் அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு. இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒவ்வொரு நாளும் நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே, 2025வது ஆண்டு அடுத்த வருஷம் இந்த 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 நாட்களிலே அடுத்த வருஷம் இந்த 2025 கிறிஸ்மஸ் பண்டிகை யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அநேகர் பல வருடங்களாய் காத்திருக்கிறாங்க. நெடுநாட்களாய் காத்திருக்கிறது இதயத்தை இழைக்க பண்ணி கொண்டிருக்கிறது. இவர்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் 2025 கொடுத்து அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அநேகர் சாட்சியுள்ள நாட்களாய் கொண்டாட தேவ சமூகத்தில் சாட்சியாய் கர்த்தர் அவர்களை நிலைநிறுத்த எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நம்ம அத்தனை பேரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே நீ செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே. இறுதியாக இரண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே. இரண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே மீட்பர், மீட்பர், இயேசு. இன்னும் சத்தமா இயேசுவே, ராஜா, அப்படியே ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வேத புத்தகத்தை அப்படியே கரங்களில் எடுத்துக் கொள்வோம். அப்படி ஆராதிக்கும் பொழுது இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டு நம்முடைய வேத புத்தகத்தை எல்லாரும் கரங்களில் எடுத்து சொல்லுங்க. 91ஆம் அதிகாரத்திற்கு நேரா இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. அப்படியே வேத புத்தகத்தை 91ஆம் சங்கீதத்திற்கு நேராக நாம் திருப்பி ஒவ்வொரு மாதமும் அதிகாலை முதலாவது நாள் அதிகாலை ஜெபத்தில் இதை வாசித்து அந்த மாதத்திற்குரிய பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல நாம் எல்லாரும் இணைந்து சேர்ந்து சத்தமாய் இந்த வார்த்தைகளை விசுவாச அறிக்கையாய் சொல்லி இந்த மாதம் முழுவதும் இதன் மூலமாய் நம் தெய்வீக பாதுகாப்பை நாம் உணரப் போகிறோம், அதை சுதந்திரிக்க போகிறோம். நாம் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவலுடைய நிழலில் தங்குவான்.
நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேர், என் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாய் கொண்டேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. என் வழிகளிலெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். நான் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால் அவர் என்னை விடுவிப்பார். அவருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியினால் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். இதிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தரும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை இதன் வழியாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்க எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு லட்சம் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பக்கம் அந்த பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி லட்சம் அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, நான் மறுபடியும் பாஸ்டர் ஒரு அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த மாதம் கடைசியாக 31/1 அந்த பழைய வருட ஆராதனை, புதிய வருட ஆராதனை 2, 3, 4, 5 அப்படி தொடர்ச்சியாக 31ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரையிலும் நம்முடைய ஆண்டவருடைய கன்வென்ஷன் மைதானத்தில் நம்மை தந்த இந்த கன்வென்ஷன் மைதானத்தில் வைத்து இந்த தொடர்ச்சியாக ஒரு 6 நாட்கள் அந்த கூட்டங்கள் நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளை அந்த கூட்டத்திற்கு நம்முடைய அந்த பந்தல் நமக்கு அமைக்க வேண்டியிருக்கிறது. ஆடியோ, வீடியோ, லைட் அரேஞ்ச்மெண்ட், மற்ற காரியங்களெல்லாம் நமக்கு செய்ய வேண்டியிருக்கிறது. அது நம்ம குடும்பமாய் நடத்துகிற ஒரு ஆசீர்வாத பெருவிழா. அந்த ஆசீர்வாத பெருவிழாவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதில் ஒரு பங்கு இருக்கிறது. ஒரு பங்கை நீங்கள் அதை இது பண்ணுங்கள். இந்த கூட்டம் முடிந்த உடனே நமக்கு திருவிருந்து ஆராதனை நடக்கும். இந்த திருவிருந்து ஆராதனை அந்த நேரத்தில் ஒவ்வொருடைய கரங்களிலும் இந்த ஆசீர்வாத பெருவிழாவுக்காக ஒரு கன்வென்ஷன் கவர் உங்களுக்கு கையில் கொடுக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதில் பங்கு நீங்கள் வசிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆஸ்வதிப்பார். இன்று அருமையானுடைய கூட்டம் 2வது ஆராதனை முடிந்ததுக்கு பிறகு இந்த கிரவுண்டில் நல்ல பக்குவமாக இருக்குது. புல் பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் ஈரமாட்டு இருக்குது. அதனால் நிறைய பேர் சேர்ந்தால் சீக்கிரமாக கொஞ்சம் பிடிங்கிடலாம். அதனால் ஒவ்வொரு பேருக்கு ஒரு பங்கை கொடுக்குறோம். அந்த கன்வென்ஷன் மைதானத்தில் தேவன் நமக்கு தந்திருக்க இடத்துல, ஆலயத்தை கட்ட போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அதனால் புல் பிடுங்க யாராவது வாரீங்கன்னா என்ன செய்யலாம்? 2வது ஆராதனை முடிஞ்சு நீங்கள் வரலாம். கைகளை உயர்த்தி சொல்லுவ அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவ அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதிலே 3ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் அதிலே 3ஆம் வசனம் சொல்லி படிக்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் கிறிஸ்துவுக்குள், அந்த பிதா கிறிஸ்துவுக்குள்
உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி இது ஒரு அருமையான ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது என்று சொன்னால், அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே இருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்ட அந்த ஒரு நிருபம். இந்த நிருபமே கிறிஸ்துவுக்குள், அதாவது கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் எழுதப்பட்ட நிருபம்தான் இந்த எபேசு நிருபம். இந்த எபேசு நிருபத்தை இன்னும் சொல்லலாம், இது ஒரு மகுடம் சூட்டப்பட்ட ஒரு நிருபம். இன்னும் சொல்ல போனால் இந்த எபேசு நிருபம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு முதன்மையை காட்டுகிற ஒரு எபேசு நிருபம் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இந்த எபேசு நிருபத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் என்று அங்குடைய சோத்திரத்தை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் சோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், சோத்திரத்தினாலே கிருபை பெருகி வருகிறது சொல்லி அங்கே ஒரு சோத்திரத்தை நாம் பார்க்க முடிகிறது. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இங்கே என்ன செய்ய ஆவிக்குரியவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு அருமையான நிருபங்கள். ஆவிக்குரியவர்களுக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு அருமையான மேன்மையான ஒரு நிருபத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வதிக்கிறார். உன்னதங்களில், இந்த உலகத்திலே அது பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் அங்கே அடங்கியிருக்கிறது, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் அங்கே அடங்கியிருக்கிறது. ஆவிக்குரியவர்கள் செய்ய வேண்டிய ஒரு மேன்மையான காரியங்கள் என்ன? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதில் 1 4 வசனம் வரை படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது? மேலும் சகோதரரே, அங்கே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 மேலும் சகோதரரே, சகோதரிகளே, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற, கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த கொரிந்து சபைக்கு இந்த ஒரு சத்தியத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் சகோதரரே, அது சகோதரிகளே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் அவர் பேசுகிறார். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். அதுவும் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சபையாராகிய கொரிந்து சபையே, மேலும் சகோதரரே, சகோதரிகளே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசாமல், நான் பேச விரும்பல, பேசல, ஆனா சொல்லுகிறார் மாமிசத்துக்குரியவர்கள் என்று, கிறிஸ்துவுக்குள் மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. பேச வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. கர்த்தருடைய வருகையை நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த கிறிஸ்தவ சபையே, மணவாட்டி சபையே, கொரிந்து சபையே, இங்கே சொல்லுகிறது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை மேலும் நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல். இப்ப ஏன் நான் ஏன் பேசலைன்னா, நீ ஆவிக்குரியவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது என்ன, சற்று அந்த நிலைமை சற்று மாறி போய்விட்டது. ஆவிக்குரியவர்களுடைய எண்ணம் சற்று மாறி ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? நீங்கள் கிறிஸ்துவுக்கு எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்று. இன்னைக்கு அநேக ஜனங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக மாறி இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் இருந்தவர்கள், ஆண்டவருக்கோடு வாழ்ந்தவர்கள், கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்தவர்கள்,
வைராக்கியம் வாஞ்சியமாய் நின்றவர்கள். இன்னைக்கு அநேக பேர் மாமிசத்துக்குரியவர்களாக மாறி எப்படி இருக்கிறார் சொன்னால் குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள். இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 13ஆம் அதிகாரத்தில் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல யோசித்தேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன். நான் புருஷன் ஆன பொழுதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்துவிட்டு நான் வாலிபத்துக்குரிய நிலைமையை அதுவும் ஆவிக்குரிய தன்மையை நான் காட்ட விரும்புகிறேன் சொல்லி அந்த 1 13ஆம் அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை அனுபவித்தவர்கள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அன்பியான கர்த்தருடைய பிள்ளைகளே குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் குழந்தைகளாக இருந்தவர்கள் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் அருமையான ஆவிக்குரிய ஜீவியங்கள் மாறி ஆவிக்குரிய வாழ்க்கை மாறி மாமிசத்துக்குரியவர்களாக அதுவும் குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள் எண்ணின பேசவில்லை, நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். ஏன்? உங்களுடைய மாமிசம் வெளிப்பட்டு ஆவிக்குரிய தன்மை மாறி இப்பொழுது நீங்கள் குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி அந்த கொரிந்து சபைக்கு ஒரு அறிவுரை, ஒரு புத்திமதி, ஒரு எச்சரிப்பை அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்க பலன் இல்லாதவளானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியினால் இப்போதும் உங்களுக்கு பலன் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்கும்படிக்கு நான் ஞான பாலை கொடுக்கிறேன், களங்கமில்லாத ஞான பாலை கொடுக்கிறேன். இந்த களங்கமில்லாத ஞானப்பால் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் பலன் உள்ளவர்களாக உம்மால் சேனைக்குள் பாயே, உம்மால் மதிலை தாண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லி அந்த நாட்களிலே என்னுடைய பலத்தோடு ஓடினீர்கள், என்னுடைய பலத்தினால் சேனைக்குள் பாய்ந்தீர்கள், என் பலத்தினால் மதிலை தாண்டினீர்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்க சொன்னீர்கள். அது இப்பொழுதோ கொரிந்து சபையே, நீ பலனற்று இருக்கிறாய், பலன் இல்லாமல் இருக்கிறாய், ஆவிக்குரிய தரத்தை இழந்திருக்கிறாய், ஆவிக்குரிய தன்மை இல்லாதபடிக்கு நீ குழந்தையை போல பார்க்கிற, பேசுற, நடக்கிற, சிந்திக்கிற, ஆனால் உனக்கு பலன் இல்லையே. பலன் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடினால் என்னுடைய பலன் உங்களுக்கு இல்லை. ஏன் அந்த பலன் இல்லை? அருமையானவர்களே, நீங்க ஆவிக்குரியவர்களில் இருந்தீர்கள் உண்மைதான். ஆனால் இப்பொழுது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய தன்மை, ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்ற ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காண முடியவில்லை. வேதம் சொல்கிறது இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. ஏன்? எப்படி இருக்கிறது? கொரிந்து சபையே, பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதகங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே என்ன இருக்கிறது? பொறாமை இருக்கிறது, வாக்குவாதம் இருக்கிறது, பேதகங்கள் இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள். மனுஷ வேதம் சொல்லுகிறது, அங்கே என்ன சொல்லுகிறது? மாமிசத்துக்குள்ளாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களே. பொறாமை இருக்கிறது கொரிந்து சபையே, வாக்குவாதம் இருக்கிறது கொரிந்து சபையே, அங்கே பேதகங்கள், ஒருவருக்கு ஒரு வித்தியாசமாக பேசுகிற வார்த்தை இருக்கிறது. இருக்கிறபடினால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள். நீ மாமிசத்துக்குரியவளாய் இருந்தால் ஆண் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படி பெற முடியும்?
அந்த நன்மையை பெற முடியாதே. மாமிசத்துக்குரியதாக இருக்கிறீர்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு அந்த கொரிந்து சபை பொறாமை இருக்கிறது, வாக்குவாதம் இருக்கிறது, பேதகங்கள் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படாத தன்மை அங்கே சற்று உருவாகி கொண்டிருக்கிறது. இதை அறிந்து அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வேதனையோடு பாரத்தோடு, நீ ஆவிக்குரியவர்களை எண்ணி நான் பேசவில்லை, நீ மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த மாமிசம் இந்த சபைக்குள்ளே தாண்டவம் ஆடுகிறதே, இந்த மாமிசம் இந்த சபைக்குள்ளே தாண்டவமாடி பொறாமை இருக்கிறது, வாக்குவாதம் இருக்கிறது, அது பேதகங்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுக்கவில்லையே, நீ மனுஷனுக்கு முதலிடம் கொடுக்கிறாயே, ஆண்டவரை நீ நம்பவில்லையே, நீ மனுஷனை நம்புகிறாயே என்று சொல்லி இந்த மாமிசத்துக்குரிய இருக்கிற இந்த அந்த கொரிந்து சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆலோசனையின்படி அவன் எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இயேசு நம்மோடு சபையே, அல்லது இணையதளத்தின் மூலமாக இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த டிவி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒரு நாள் நீ கர்த்தரோடு இருந்தவன் தான், ஆண்டவருடைய சத்தம் கேட்டவர்கள் தான், தேவ சித்தம் செய்தவர்கள் தான். இப்பொழுது எங்கே தேவ சத்தம்? எங்கே தேவ சித்தம்? எங்கே தெய்வீக வெளிப்பாடு உங்களுக்கு? எங்கே இல்லையே, தூரம் போய்விட்டதே. ஆரம்பத்தில் ஜெபம் எங்கே? ஆரம்பத்தில் வேத வாசிப்பு எங்கே? ஆரம்பத்தில் இருந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அருமையானவர்களே, கடந்த 2 நாட்களாக வெள்ளிக்கிழமை மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவு, மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் வெள்ளிக்கிழமை என்று மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவை குறித்து, அந்த உறவிலே முதலாவது என்ன? அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை, இரண்டாவது நாம் எடுக்கிற தாழ்மை, மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நான்காவது தேவ நீதி. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கும் காலம் வரையிலும் தன்னை தாழ்த்துகிற அனுபவம் ஒன்று, அதோடு கூட கர்த்தருக்கு பயந்து வாழுகிற அனுபவங்கள், அதோடு கூட நம்முடைய சத்துரு நம்முடைய கையிலே கிடைக்கும் பொழுது அவனை காப்பாற்றி விடுவது நீதி. இந்த நான்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவு நெருங்கி இருக்கும் என்று சொல்லி கடந்த வாரத்துக்கும் முந்தின வாரம் வெள்ளிக்கிழமை என்று கர்த்தருடைய வார்த்தையை பேசினேன். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நான் பேசின வார்த்தை என்ன? மனிதனுக்கும் தன்னோடு உள்ள உறவு. ஒரு மனிதனுக்குள்ளே தன்னோடு உள்ள உறவு இருக்கிறது. அந்த தன்னோடு உள்ள உறவு என்ன? நல்ல பண்பை காட்டுகிறது, நல்ல குணத்தை காட்டுகிறது. இருதயம் செம்மையோ சுத்தமோ, இருதயம் செம்மையோ சுத்தமோ அது உனக்கே தெரியும். மனிதனுக்கும் தன்னோடு உள்ள உறவு, தன்னோடு உள்ள உறவு, அந்த தன்னோடு உள்ள உறவிலே அந்த உறவு என்ன? நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், இருதயத்திலே சுத்தம், பார்வையிலே சுத்தம், நடக்கையிலே சுத்தம், பேச்சிலே சுத்தம், கேட்கிறதிலே சுத்தம். இதுதான் நல்ல பண்பை குறித்து. அருமையானவர்களே, மனிதனுக்கு தன்னோடு உள்ள உறவை குறித்து ஆண்டவர் வைத்த வார்த்தையை நான் பேச ஆரம்பித்தேன். வருகிற வெள்ளிக்கிழமை என்று மனிதனுக்கும் பிறரோடு உள்ள உறவை குறித்து பேசுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலே தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு கொரிந்து சபை பொறாமை இருந்தது, கொரிந்து சபை வாக்குவாதம் இருந்தது, கொரிந்து சபை அங்கே பேதகங்கள் இருந்தது. அந்த மாமிசத்துக்குரிய எண்ணங்களை
அந்த கொரிந்து சபை வெளிப்படுத்த நிமித்தமாய் பவுல் மூலமாய் எச்சரிப்பு கொடுக்கிறது. கொரிந்து சபையே, மனுஷ மார்க்கமாய் நீங்க நடக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் காட்டுகிற பாதையிலே நடக்கவில்லையே. உங்களுடைய இஷ்டத்தின்படி நீங்கள் பொறாமை கொள்ளுகிறீர்கள், வாக்குவாதம் பண்ணுகிறீர்கள். அந்த வாக்குவாதம் என்ன? அந்த வாக்குவாதம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளை ஒருவன் சொல்லுகிறான், நான் பவுலை சேர்ந்தவன். ஒருவன் சொல்லுகிறான் அப்போலோவை சேர்ந்தவன். ஒருவன் சொல்லுகிறான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லி இப்படியே அங்கே ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுத்து ஐயா நான் பவுலை சேர்ந்தவன், ஐயா நான் பவுலை சேர்ந்தவன், வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் வேறொரு கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லி அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் தனக்காக 2-3 பேரை தெரிந்தெடுத்து அங்கே வாழுகிற வாழ்க்கை இருக்கும் பொழுது கிறிஸ்து போய்விட்டார். இந்த 3 குறிப்பிலிருந்து கிறிஸ்து போய்விட்டார். போன உடனே தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், பவுலா சிலுவையில் அறையப்பட்டார், கேபாவா சிலுவையில் அறையப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டவர் யார்? யார் சிலுவையில் அறைந்தார்? உனக்காக இரத்தத்தை சிந்தித்த யார்? யார்? உன் பாவத்தை மன்னிக்க வந்தவர் யார்? நீ அவரை சார்ந்திருக்காதபடிக்கு நீ பவுலை சார்ந்திருக்கிறாயே, அப்போலோவை சார்ந்திருக்கிறாயே, நீ கேபாவை சார்ந்திருக்கிறாயே. இப்படிப்பட்ட நிலைமை சபைகளுக்குள் உருவாகிவிடக்கூடாது. சபைக்குள்ளே கிறிஸ்து தலைவர், அவரை மாத்திரம் ஒருவர் சார்ந்திருக்க வேண்டும். பவுல் நட்டாலும் அப்போலோ நீர்ப்பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் ஒருவர் தான், அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி சொல்வது அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்வது அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்குவாதம் இருக்கிறபடினா நீ மாமிசத்துக்குரியவன், நீ இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறவன் ஆவிக்குரியவன் அல்ல என்று தேவனுடைய பிள்ளைகளே அந்த பவுல் அந்த கொரிந்து சபையை எச்சரிக்கிறதை பார்க்க முடிகிறது. விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, நான் உங்களை பார்த்து நான் கேட்கிற கேள்வி என்ன? மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவு அந்த நம்பிக்கையிலும் தாழ்மையிலும் தேவ பயத்திலும் தேவ நீதியிலும் இருக்கிறது. மனிதனுக்கும் தன்னோடு உள்ள உறவு நல்ல பண்புகளிலே இருக்கிறது, நல்ல குணத்தில் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இருதயத்தில் சுத்தத்தில் இருக்கிறது, நீ பார்க்கிற நேர்மையில் இருக்கிறது. மாயமாலங்கள், வஞ்சகங்கள், சூது, அநியாயம் இப்படிப்பட்ட நிலைமை உனக்குள் இருக்குமானால் மனிதனுக்கு தன்னோடு உள்ள உறவு அது ஆபத்தை கொண்டு வந்து விடுகிறது, அது அழிவை கொண்டு வந்து விடுகிறது. அதனாலே தேவனுடைய ஜனமே, ஆவிக்குரியவர்கள் நீ ஆவிக்கேற்றபடி சிந்திக்க வேண்டும், ஆவியின்படி நடக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் சோத்திரிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ரோமர் 8:5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, படியுங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவளை சிந்திக்கிறார். கைகளை உயர்த்தி அழைச்சல் அல்லேலூயா. 2 காரியங்கள். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களே சிந்திக்கிறார்களா, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களே சிந்திக்கிறார்களா? இப்பொழுது நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நீங்க கேளுங்க, நீங்க மாமிசத்துக்குரியவர்களா இருக்கிறீர்களா இல்ல ஆவிக்குரியவர்களா இருக்கிறீர்களா? ஒருக்கா வலது பக்கம், ஒருக்கா இடது பக்கம். நீங்க மாமிசத்துக்குரிய கையை பிடிச்சி கேளுங்க, கையை ஒடிச்சிடாதீங்க, கையை பிடிச்சி கேளுங்க. நீங்க மாமிசத்துக்குரியவர்களா இருக்கிறீர்களா ஆவிக்குரியவர்களா இருக்கிறீர்களா? என்ன சொன்னாங்க? ஆவிக்குரியவர்களா இருக்க விரும்புறேன், அப்படிதானே? ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரியவர்களா இருக்க விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையில
ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 14 4ஐ படித்து பார்க்கும் பொழுது என்ன? மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைத்திருக்கப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராகவே இருக்கிறான் சொல்லி என்னுடைய வார்த்தை இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு வேலைக்காரன் வச்சிருக்கிறான். அந்த வேலைக்காரன் வேலை செய்யறான். அவன் விழுந்தாலும் நின்றாலும் விழுந்தாலும் எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. ஆனா மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்காத. நீ யாரையும் குற்றவாளியாய் தீர்க்க வேண்டாம். அருமையானவர்களே, நீ மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு நீ யார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனாலே தேவ ஆவிக்குரியவர்கள் யாரையும் அற்பமாக எண்ண வேண்டாம். யாரையும் அருமையானவர்களே அலட்சியமாக தீர்ப்பு செய்ய வேண்டாம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய தன்மையை இந்த கடைசி காலத்தில் வெளிப்படுத்துகிற காரணம், இது கடைசி காலம், கர்த்தருடைய வருகையின் காலம், கர்த்தருடைய வருகை வாசப்படியில் நிற்கிற காலம். அதுவே சின்ன முள்ள 12 நிக்குது, பெரிய முள்ள 11 நிக்குது. அந்த 12 மணியை நெருங்குகிற ஒரு கடைசி காலம், கடைசி நேரம். இதான் இதோ வாசப்படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு தங்குவேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. இது கடைசி மணி நேரத்தில் உன் இருதயத்தை தட்டுகிறார். மகனே மகளே, நீ மாமிசத்துக்குரியவளாய் இருக்கிறாயா அல்லது ஆவிக்குரியவனாய் இருக்கிறாயா? நீ மாமிசத்துக்குரியவனாக இருந்தால் உன் இருதயத்தில் என்னால் தங்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த மாமிசம் உன் இருதயத்தை கரைபிடித்து வைத்திருக்கிறது. அந்த இருதயத்தில் சுத்தம் இல்லை. அந்த இருதயத்தில் சுத்தமில்லாத அந்த இருதயத்துக்குள்ளால என்னால் வர முடியாது. அதனால உன் பாளையம் சுத்தமாயிருந்தா, உன் இருதயம் சுத்தமாயிருந்தா நான் உனக்குள்ளே தங்க வருவேனே என்று சொல்லி உன் இருதயமாகிய கதவை தட்டுகிறான். மகளே மகனே, உன் இருதயத்தை எனக்கு திறந்து தர மாட்டாயா? இது கடைசி காலம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிற காலம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புகிற காலம், பஞ்சங்கள் தேசத்தில் உருவாகிற காலம், கொள்ளை நோய் தேசத்தில் பரவுகிற காலம். அருமையான தேவ பிள்ளையே, நீ கொஞ்ச காலத்திலே பாருங்கள், கொஞ்ச காலத்திலே பாருங்கள் என்ன நடக்க போகுது தெரியுமா? தேவனுடைய உன் கையில் இருக்கிற செல்போன் எல்லாம் செயலிழக்க போகுது. உன் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் செயலிழக்க போகுது. அருமையால் இப்பொழுது நேருக்கு நேராக பார்க்கிற தொடர்பு, ஒரு நொடியில் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, ஒரு நொடியில் முகம் பார்த்து பேசுறீங்க. ஆனா எல்லா தொடர்பும் சீக்கிரமாக துண்டிக்கப்பட போகுது. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இன்னும் ஒரு முறை கூட நான் பூமியை மாத்திரமல்ல, நான் வானத்தையும் சத்துவத்தையும் அசைய பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். பூமியை ஒரு முறை அசைத்தா அது நோவாவின் காலத்தில் வெள்ளப்பெருக்கம் வந்து மக்களை அழித்தது. இன்னும் ஒரு முறை கூட மாத்திரமல்ல, நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தை அசைய பண்ணுவேன். வானத்தை அவர் அசைய பண்ணும் பொழுது நீங்கள் கையில் வைத்திருக்கிற தொடர்பெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, எல்லாம் கீழே விழப்போகிறது. தொடர்பெல்லாம் துண்டிக்கப்பட போகிறது. லைட் இல்லாத காலம் வரப்போகுது, மைக் இல்லாத காலம் வரப்போகுது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான காலம் தேசத்திலே நெருங்க போகிறது. நெருங்கி வந்து விட்டது. ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு அடிமையான நாட்டை அழிப்பதற்கு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. சக்தி வாய்ந்த ஆயுதத்தை இப்பொழுது இருக்கிற உலகத்தை போல 1000 மடங்கு உலகத்தை அழிக்க சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உலகம் எல்லா நாடுகளும் செய்து வைத்திருக்கிறது. உலக மகா யுத்தங்கள் வந்தால் தொடர்பு துண்டிக்கப்பட போகிறது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இஸ்ரவேலுக்கும் அரபியான காசாவுக்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் லெபனாவுக்கும் எல்லா உள்நாட்டு குழப்பங்கள் பலவிதமாக நடக்கிறது. இது கர்த்தருடைய வருகையை
எச்சரிக்கிறபடினாலே, கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் வர இருக்கிறபடினால் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை, மணவாட்டி சபையை அவர் சேர்த்துக் கொள்வதற்கு வர இருக்கிறபடினாலே நீ ஒரு மணவாட்டியை போல் இரு. மணவாட்டியை போல் இரு. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டு அது கற்புள்ள ஒரு மணவாட்டியாயிரு, சுத்தமுள்ள ஒரு மணவாட்டியாயிரு, நேர்மை உள்ள ஒரு மணவாட்டியாயிரு, பரிசுத்தமுள்ள ஒரு மணவாட்டியாயிரு, அவர் காட்டுகிற ஒரு மணவாட்டியாயிரு, அவர் நேசிக்கிற ஒரு மணவாட்டியாய் காணப்படு. ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் அல்ல சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருக்கிற கை அசைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் சோர்ந்து இருக்க சத்தமாய் வரல சொல்லுங்க. கொஞ்சம் பேர் தான் சோர்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. அருமையான எல்லாரும் சேர்ந்து ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். பலத்த இடி முழக்கத்தை போல ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்த சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே வேதம் என்ன சொல்கிறது? 5ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, பின்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அருமையானவர்களே, இங்கே கலாத்திய சபைக்கு பவுல் சொல்லுகிறார், சபையே பின்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்தால் மாமிசம் செயல் இழந்துடும். மாமிசம் செயல் வந்தது இல்லை, அந்த மாமிசம் தாண்டவம் ஆடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாண்டவம் ஆடாது. அதனாலே அங்கே சொல்லுகிற காரியம் என்ன? 18ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் என்ன சொல்லுகிறது? ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அந்த 25ஆம் வசனம், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். அருமையானவர்களே, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவர்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி சமயம் ஓடிவிட்டது. நான் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆவிக்குரியவர்கள் மாமிசத்துக்குரியபடி நடக்காதபடி ஆவியின்படி நடக்கிறதற்கு பிரயாசப்படுங்கள். மாமிசத்தின்படி நடந்தால் ஆண்டவருக்கு நமக்குள்ள தொடர்பு துண்டித்து விடும். ஆவியின்படி நடந்தால் அந்த தொடர்பு நெருங்கி வரும். கைகளை உயர்த்தி சொல்வதே. அல்லேலூயா. ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். அருமையானவர்களே, ஏனோக்குக்கு நல்ல மனைவி இருந்தார்கள், நல்ல பிள்ளை இருந்தது. வேதத்தில் சொல்லுது, ஏனோக்குடைய மகனாகிய மெத்துசலோ 969 வயசு வரை, கூடுதல் வயசு வரை வாழ்ந்தவன் ஏனோக்குடைய மகனாகிய மெத்துசலோ 969 வயசு வரை வாழ்ந்தான். இந்த ஏனோக்கு மனைவியை பிரியப்படுத்தினான், பிள்ளையை பிரியப்படுத்தினான். ஆனாலும் மனைவிக்கும் முதலிடம் கொடுத்தான், பிள்ளைக்கும் முதலிடம் கொடுத்தான். 2 பேருக்கு முதலிடம் கொடுத்தாலும் ஆனால் முதலிடம் யாருக்கு கொடுத்தான் சொன்னால் ஆண்டவருக்கு கொடுத்தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடம் கொடுத்தான், 2வது மனைவிக்கு, 3வது பிள்ளைக்கு இடம் கொடுத்தான். இடம் கொடுத்து வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். அந்த ஜெபத்திற்கு பரலோகத்தில் ஆண்டவருக்கு இருக்க முடியாமல் அந்த ஆண்டவர் ஏனோக்கு இருந்து ஜெபிக்கிற இடத்திற்கு அவர் வர ஆரம்பித்தார். வர ஆரம்பித்தவர், அருமையானவர்களே, ஏனோக்கு இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் தூரமாய் நின்று பார்த்து கொண்டிருந்தவர் நெருங்கி வருகிறார். ஏனோக்கு இங்கே நெருங்கவில்லை, ஆண்டவர் நெருங்கி கெட்டே வருகிறார். கெட்டே வந்துவிட்டு, அருமையானவர்களே, ஏன் அந்த உண்மையான ஜெபம், நேர்மையான ஜெபம், களங்கமில்லாத ஜெபம், ஆண்டோடு கர்த்தருக்கு பயப்படுகிற ஜெபம்,
ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை இந்த ஏனோக்குக்கு இருந்தபடினாலே அந்த ஏனோக்கு ஒரு இடத்துல தான் ஜெபிக்கிறான். ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஏனோக்கு இருக்கிற இடத்திற்கு இறங்கி வந்து தூரமாக நிற்பதற்கு அவருக்கு முடியாதபடிக்கு சமீபத்தி நெருங்கி 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 ஏனோக்கு கிட்ட நெருங்கி விட்டா. 2 பேரும் பார்க்கிறார்கள். ஏனோக்கு கர்த்தரை பார்க்கிறார், கர்த்தர் ஏனோக்கை பார்க்கிறார். 2 பேருடைய முகமும் அவருடைய 2 பேருடைய கண்களும் அங்கே பிடித்து விட்டது. 2 பேர் பார்க்கிறார்கள். மகனே ஏனோக்கு அப்பா ஜெபத்துல உங்களை என்ன பார்க்காம இருக்க முடியலப்பா. ஆண்டு சொல், மகனே நீ ஜெபிக்கும் பொழுது என்னால மேல இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? உன் ஜெபங்கள் எனக்கு பிரியமாய் மாறிவிட்டது. உன் ஜெபங்கள் எனக்கு உண்மையாய் மாறிவிட்டது. அதனால இருக்க முடியல. நான் ஒண்ணு சொல்றேனே, நீ ஜெபிக்கிற என்ன பார்ப்பதற்கு, நீ ஜெபிக்கும் பொழுது நான் தேடி வருகிறேன். ஆனா ஒன்று செய்து விடுவோமா? ஏனோக்கும் கர்த்தரும் ஆலோசனை பண்ணினார்கள். ஆலோசனை பண்ணிவிட்டு சொல்லுகிறா, மகனே நான் உன்னை தேடி வருவதற்கும் நீ என்னை பார்ப்பதற்கு ஆசையாய் இருப்பதற்கும் ஒன்று செய்து விடுவோமா? நான் இருக்கிற இடத்துக்கு நீ வந்து விடுவாயா என்று சொல்லி ஏனோக்கு மரணத்தை காணாதபடி தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டா. அந்த ஏனோக்கு இப்பொழுது எங்கே இருக்கிறான்? ஒரு முதிர் வயது உள்ளவனாய் தேவனோடு இருக்கிறான். கைகளை உயர்த்தி சொல்லுவலே லூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? அந்த ஏனோக்குடைய உறவு நமக்கு வரட்டுமே. ஏனோக்குடைய உறவு நமக்கு வரட்டுமே. அருமையானே, வேதம் சொல்கிறது மாமிச சிந்தை ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து அப்படி எழுப்பி நின்று, ஆண்டவரே நான் மாமிசத்துக்குரியபடி நான் நடந்து விடக்கூடாது. நான் ஆவியின்படி நடக்க வேண்டும். அந்த ஆவியின்படி நடப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல இருதயம் வேண்டும். அதுவும் சுத்தமான இருதயம் வேண்டும். கபடு இல்லாத, வஞ்சகம் இல்லாத, சூது இல்லாத சுத்தமான ஒரு இருதயம் எனக்கு வேண்டும். நான் ஆவியின்படி நடக்கணும். எனக்காக செபியுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, அரைக்கை அல்ல, முக்காக்கை அல்ல, முழு கரத்தை உயர்த்தி காட்டுவீர்களா? ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அருமையா தம்பி ஏபி நமக்காக செபிப்பார்கள். ஜீசஸ். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் அப்பா உம்முடைய கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதற்காக கர்த்தங்களை பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. உம்முடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவர் வரும்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ஆவிக்கேற்ற சிந்தை உண்டாகும். ஆவிக்கேற்ற வழியில் நான் நடந்து கொள்ள எங்களுக்கு பலன் உண்டாகும் ஆண்டவரே. பாவத்துக்கு விலகி ஓட எங்களுக்கு கிருபை உண்டாகும் அப்பா. இந்த காலில் ஆண்டவரே சுத்தமான ஆண்டவரே ஒரு ஆவி எங்களுக்குள்ள நிலைவரமான ஒரு ஆவி எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. சோதரம் தொடர்ந்து நடக்கிற எல்லா ஆறாலும் கர்த்தருடைய நன்மையாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபை கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தம்பி எழுதின புக்கு முன்னே இருக்கும், வாங்கி செல்லுங்கள்.